போகும்போது ரூப அப்படியே அப்படியே மேலே கொண்டு போவாங்க, எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு கண்ணால ரூபு போறது பார்க்கும். கண்ணால ரூபு போது பார்க்கும்போது கண்ணு விழிச்சிடும், கண்ணு திறந்துடும். பக்கத்துல யாரு இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை முன்மொழிஞ்சாலே கண்ணை கசிக்கி விடணும். எதுக்கு கசிக்கி விடுறோம்னு சொன்னா, திடீர்னு ரூபா பேருக்கு நமக்கு தெரியாது, அவர் தானாக உட்காந்து ரூபு போயிருக்கும். கண்ணு பார்த்த உடனே திடீர்னு யாரா பார்த்து பயந்துருவாங்க, என்னடா செலவு பயந்துருவாங்க இப்படி ஆயிட்டான்னு சொல்லி. செலவுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுரும். அப்ப கண்ணெல்லாம் மூடி இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்க என்ன பாப்பா அம்மா கம்மா அச்சா இப்படி எப்படி எழுதி பார்ப்போம். அப்போ ரூபு போயிட்டு அதை மனசோட மெதுவாக போன மாதிரி தெரியும். அது ரூபு போக கண்ணால பார்க்கும், நம்ம ரூபு கொண்டு போய் பார்க்காம பிஸ்மில்லாஹி உள்ளான்னு சொல்லி கண்ணை முடியாது. இப்ப அவங்க வந்துக்கிட்டு நோயால இருந்தாங்க அல்லது வந்துக்கிட்டு சாதாரணதா இருப்பாங்க. இந்த ரூபு பிரியும் போது உடம்பு ஹீட்டோட ரூபு பிரியும். ரூபு பிரியும் போது உடம்பு ஹீட்டோட புரியும். எப்படி யூரின் வெளியாகும், அப்புறம் ஸ்டெலிதான் வெளியாகும், சக்திகள் மோசங்கள் வெளியாகும். அதனால நம்ம டக்குன்னு போய் வந்துக்கிட்டு நம்ம உடம்பை தொட்டுறக்கூடாது, தொட்டு நம்ம கையில நச்சீஸ் ஆகும். இப்ப இந்த இடத்துல மோசா போயிட்டாங்க. இப்ப உடனே நம்ம என்ன செய்யணும், ஒரு போர்வை எடுத்துட வேண்டியது. ஒரு போர்வை எடுத்து இதை போர்வை எடுத்த வேண்டியது. போர்வை எடுத்து இந்த போர்வை இப்படியே லைட்டா மடிச்சு விட்டு, ஏன்னா இப்படியே மடிச்சு விட்டு இப்படி லைட்டா இப்படி மடிச்சு விட்டு இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியை வந்துக்கிட்டு மெதுவா இப்படியே தூக்கணும். சரியா? தூக்கி இப்படி பாடி உள்ள விட்டுட்டு அப்புறம் இப்படி மடிச்சு விட்டு இப்படி தூக்கிட்டு வச்சோன்னா இது அப்படி வெளியே வந்துடும். சரியா? எவ்வளவு பெரிய பாடியான ஆளா இருந்தாச்சும் இது ஏண்டா எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, அவங்களுக்கு மோசனம் எல்லாமே வெளியேறி இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கைகள்லாம் படாது. சில ஆளுக்கு அதிகமாகவே நீர் வெளியேறி இருக்கும். ஏன்னா குளிப்பாட்டுற ஆள் வந்துக்கிட்டு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான்லாம் குளிப்பாட்ட போனேன்னு சொன்னா வீடுகளில் வந்துக்கிட்டு வேஸ்டீஸ்லாம் வாங்கி என்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சு கழுத்தி வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்ணுவேன். குளிப்பாட்டிட்டு குளிக்கிறது சுண்ணத்து முறை. இப்போ பெண்கள் வந்துட்டு நீங்கள் புடவைலாம் மாற்றிட்டு மென்சி போட்டு வீட்டில் போய் மாற்ற வேண்டிய வரும். நாங்கள் வந்து ஒரு வேஸ்ட்டை போட்டு உட்காந்துக்கிடுவோம். சரியா? அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது நஜீஸில் மேலே படாமல் இருக்கும். துணியை அப்படி எடுத்துட்டு பாடி இப்படி வச்சுட்டு இப்படி மைனஸ்னு கட்டி, நம்ம ஊர் மரப்படி கட்டில்னா நார் கட்டில் பார்த்தீங்களா, கட்டில். வெளியூரில் வந்துக்கிட்டு இந்த கட்டிலாம் கிடையாது, பலகையை வச்சு குளிப்பாட்டுவாங்க. நஜீஸ்கள்லாம் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கோம். இப்போ ட்ரே புதுசாக அவங்க வந்துருக்கு. அந்த ட்ரே கூட நான் துணியே தான் சுற்றிட்டு இருக்கோம். சோப்பு போட்டால் இங்கே திருப்ப முடியாது, அங்கே திருப்ப முடியாது. சரியா? இந்த மாதிரி துணியை போட்டு கட்டில போட்டு வச்சிட வேண்டியது. அப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸுகள் எடுக்கிற முறைகள் எக்காரணத்தை கொண்டும் அதில் நடந்த குறைகள், அவங்களுக்கு கையில் புண்ணோ காலில் புண்ணோ உடம்புல புண்ணோ ஏதாவது இருந்துச்சு, அதை வெளியில் எடுத்து சொல்றது ஹராம் ஆயிடுச்சு. அது சொல்லக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவரு துணியை கடத்தணும். அப்போ மேலே வந்துக்கிட்டு வெள்ளை துணி போடக்கூடாது. குளிப்பாட்டும் போது கசப்பு மாற்றணும்னு சொல்ல வெள்ளை துணி போடக்கூடாது. வெள்ளை துணி போடும்போது அவரோட அங்கங்கள்ல வெளியே தெரியும். சரியா? அதனால நம்ம சைத்தானுடைய பாகங்கள் பல ரோகத்தில் வட்டம் அடிச்சுட்டு இருப்போம். அதனால மேலே கலர் துணி போடணும். கலர் துணி போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யும், இந்த மாதிரி சில கொஞ்சம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துணிகள்லாம் தண்ணிலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன துணிகளை இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கிற வேண்டியது. கிழிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் எதுக்குன்னு சொன்னோன்னா, நம்ம வந்துக்கிட்டு உட்கார வச்சு வயிற்றில் அடி வயிறு இருக்குல்ல, இப்போ அடி வயிறு இப்படி பிடிச்சிட்டு இப்படியே லைட்டாக லைப்போம். இப்படியே லைட்டாக லைக்கும் போது சில நஜீஸ்லாம் வெளியேறும் போது நம்ம என்ன செய்ய வேண்டியது, நிற்கும் போது இந்த ஆளை படத்தை போட்டு 2 கால் இப்படி இருக்கணும்ல, ஒரு காலுக்கு மேலே போட்டுற வேண்டியது. போட்டு லைட்டை இப்படி பரட்டி விட்டு அடி வயிற்றுலேயே நிற்கும் போது இந்த நஜீஸ்கள் வந்து துணியை வச்சு இப்படியே சுத்தம் கடத்தணும். இந்த மாதிரி ஒரு 10 12 துணிகள் எடுத்து வச்சுக்கணும். நஜீஸை அடி வயிற்று இப்படி நிற்கணும். அடி வயிற்று நிற்க இப்படியே வரும். சில ஆளுகளுக்கு மோசம் வரும். சில ஆள் குடிகாரனா இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே வராது. நல்லா இவாதத்தாக இருப்பான், அவனுக்கு மோசம் வரலாம், சக்தி வாந்தி வரலாம். அப்படியே அவருக்கு அப்படியே இப்படியே நம்ம மனசுக்கு எதுவுமே போட்டு பற்றிமன்றம் நடத்திட்டு இருக்கக்கூடாது. மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்க வேண்டியது. சரியா? அப்புறம் வந்துக்கிட்டு இப்படியே லேசாக பிரட்டிட்டு வயிற்று அப்படியே நிற்கணும், முடிச்சுக்கணும். அப்புறம் அந்த வாயில் வந்துக்கிட்டு சளிகள் வரும், சில சாப்பிட்ட ஆகாரங்கள் இருக்கலாம். டைரெக்டாக வந்துட்டு வாயில் வந்துக்கிட்டு நம்ம கையை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி துணி குளிச்சு வச்சிருக்கணும். சரியா? வச்சுட்டு அந்த வாயில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே துணி அப்படியே ரைஸாக பஞ்சு அப்படியே ரைஸாக இது பண்ணணும். ஏண்டா ரூபு ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கும். நம்ம பச்சை குழந்தைக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறோமோ அதே மாதிரி கையாளணும். சும்மா டடா புடா பண்ணிடக்கூடாது சமையல் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதே மாதிரி லைட்டாக வாயை விட்டு இப்படி. ஏன்னா நமக்கு வாய் எதுக்கு துணி போடுறோன்னு சொன்னால், அது பல்லுகள் நம்ம கையில் குத்தாமல் இருக்கும். சில ஆளுக்கு ஊசி பல்லுகள் இருக்கலாம், சில ஆள் செட்டு பல்லு இருந்தால் செட்டு பல்ல கலத்திடணும். சரியா? அப்புறம் வந்துக்கிட்டு கம்மல் போட்டுப்பாங்க. காதுகள் வந்துக்கிட்டு நம்ம முன்னாடி அழுத்தி இப்போ எப்படி தெரியல,
நிறைய பொண்ணுங்களுக்கு காலில் ஓட்டைகள் இருந்துச்சுன்னா இந்த ஓட்டையெல்லாம் வந்துட்டு குச்சி சின்ன சவாக்கு இந்த இது இருக்குல்ல, என்ன குச்சி, நம்ம சன்ன குச்சி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். பொம்பளைலாம் மெயின். ஏன்டா காதில் வந்துட்டு அந்த காமன் என்னென்ன அளவுக்குன்னு சொல்லி மூக்குலையும் காதலையும் குத்துறாங்க, அந்த இடத்துல தண்ணி படணும். அப்போ அந்த குச்சியை வச்சு லேசாக தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கணும். அதெல்லாம் மெயின். குச்சியை வச்சு குத்தி தண்ணி படணும். நிறைய பேர் சும்மா ஊற்றி விட்டுறாங்க. நம்மளுக்கு குளிப்பு கடமை ஆகுனா நம்மளுக்கு என்ன இதோ அதான் மையத்துக்கு. ஏன்னா அப்போ குளிப்பு கடமையாகும் எப்படி நம்ம உள்ள தண்ணி வாங்குமோ அதுக்கு மையத்து அந்த மாதிரி போகணும். சரி, அந்த மாதிரி இப்போ மையம் பண்ணி மோதா போயிட்டாங்க, இப்போ உடனே எடுக்கிறோம். அப்போ மையத்தை நீயத்தை வச்சு குளிப்பாட்டணும். இந்த மையத்துடைய தொடக்கு நீங்கிறேன்னு சொல்லி நெய்யை வச்சு குளிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் இறந்துட்டோன்னு சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டியது ஃபர்ரு கிஃபாயா 4. நீயத்தை வச்சு மையத்தை குளிப்பாட்டணும். நீயத்து இல்லைன்னு சொன்னா குளிப்பு நிறைவேறாது. மெயின் குளிப்பு நிறைவேறின பிறகு கபனிடணும், தொழுக வைக்கணும், அவளுக்கு அவனை அடக்கம் செய்யணும். இதை யார் கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு வகுது முறை நன்மை கிடைக்கும். சரி, இப்போ குளிப்பாட்டுற முறையில் வந்துக்கிட்டு இப்போ மோத்தா போனாலும் நம்ம நாளைக்கு எடுக்கிறோம். எதனால வந்துட்டு கசப்புங்கிறதும் குளிப்பாட்டுற முறையும் ஒரே முறை தான். சரியா, கசப்புங்கிறது எதுக்கு சொன்னா இந்த நஜீஸ்லாம் வெளியே இருக்கும் பார்த்தீங்களா, இதை போட்டு நாளைக்கு வரைக்கும் அந்த நஜீஸ் வச்சுட்டு மூலியமா சுமர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கசமாத்துறதுக்கு முன்னாடி இந்த கொமஜாம் அத்துலாம் அந்த வச்சு செட்டில் போட்டிருக்கோம். கொமஜாம் சந்தனக்குச்சி இதுக்கெல்லாம் நம்ம கற்று வச்சுக்கணும். குளிப்பாட்டுறது தைரியமாக இருக்கணும். அது போகிற எக்காரதும் வெளியே கிடையாது. புதுசாக குளிப்பாட்டுற ஆளுங்க ஏன்னா இது மேலே கவனிச்சுக்கணும். அப்புறம் அந்த துணி சொன்னாங்களே வாயை துணி சுத்தமாக எடுத்துக்கிறணும். அப்புறம் இந்த தலை இருக்கும், இந்த தலை இப்படி தலை வச்சுக்கிறோம்னா இப்படி லைட்டாக கட்டியில் விட்டு இப்படி லைட்டாக தலையை மட்டும் இப்படி சரிச்சு இப்படி படுத்து இப்படி லைட்டாக இப்படி இது பண்ணிட்டு இப்படி தூக்கி எடுத்துருந்தா என்ன அந்த நஜீஸ் என்னது வெண்ணி துணி தலையை இப்படி சரிச்சு இப்படி எடுக்கும்போது உள்ள நஜீஸ்கெல்லாம் வெளியேறிட்டு இருக்கும். சரியா, ஏதோ நஜீஸ் இருக்கும்போது கீழே ஒரு வாளி ஏதோ வச்சு சில ஆளுக்கு சளிகள் வரும், இல்லை சாப்பிட்ற இதில் வரும், சில செமிக்காமல் இருக்கும், இதே வரும். சில ஆளுக்கு மோசம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும் லைசன்ஸ் வச்சு ஓரளவு வந்துச்சு நிற்கலன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பஞ்சை எடுத்து பின் துவாரத்தை பஞ்சை வச்சிட வேண்டிய. சரியா, அப்புறம் வந்துட்டு அது பொம்பளை சொல்லுவாங்க முன் துவாரத்தில் எப்படி அது எடுக்கணும், அதை எப்படி பண்ணுறாங்க தெரியும், அதை வச்சு லைசன்ஸ் வச்சு தள்ளி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வராது. எல்லா துவாரமும் ஓப்பனாக போயிடும். அதனால வந்துட்டு எல்லாருமே மெதுவாக கையாளணும். சரியா, அப்போ இதை முடிஞ்சு முதல்ல தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு ஆள் இறந்துட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு முதலே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா முதல்ல இந்த நஜீஸ்கெல்லாம் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு தண்ணி ஊற்றினான்னு சொன்னா நம்மளுக்கு இந்த நஜீஸ் எல்லா இடம் போகாது. இப்போ நம்ம ஊர்ல ஒண்ணுதான் ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள குளிப்பாட்டுறோம், வெளியூர்ல அந்தந்த இடத்துல குளிப்பாட்டுவாங்க. அப்போ அவருடைய பறக்கத்து நம்ம படட்டும் வீட்டுல தண்ணி படட்டும்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியம் இல்லாத நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அது நம்ம ஊர்ல, வெளியூர்ல அப்படி கிடையாது, ஒரே இடத்துல குளிப்பாட்டுவாங்க. அப்போ நம்ம இடத்துல பண்ணும்போது முதல்ல இந்த நஜீஸ்லாம் இதான் கசப்புங்கிறது இந்த நஜீஸை வெளியே எடுக்கிறது தான். சனியம் இதுவோ சில ஆளுக்கு வந்து செல்ல டப்பு போட்டிருக்கோம். செல்ல டப்பு போட்ட உடனே டக்கு நம்ம பிச்சிடக்கூடாது. ஏன்னா நான் இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான் சொல்றேன். அது தண்ணியை ஊற்றணும், தண்ணி ஊற்றி ஈரப்படம் வச்சு மெதுவாக பிக்கணும். பிக்கும் போது அந்த இடம் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீயா ஆயிடும். சில சமயத்தில் டக்குன்னு பிக்கும் போது ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மெயினாக கவனிச்சுக்கணும். ஏன்னா சில ஆளுக்கு நீர் போகணும்னு சொல்லி டீப் விட்டுருப்பாங்க. அப்போ டீப் விட்டுருக்கும் போது நம்ம அதை என்ன சொல்லி டக்குன்னு டீப்பு உருவிடக்கூடாது. உருவிட்டா ரத்தம் வந்துடும் ஆணும் பெண்களுக்கும். அதை சைடில் ஒரு இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பான். அதில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதில் ஒரு 20 மில்லி 30 மில்லி தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னா அந்த பலூன் வந்துட்டு சுருங்கிடும். சுருங்கிட்டு அந்த நீர் வர்ற துவாரத்துலேருந்து அந்த பலூன் சுருங்கின உடனே லூஸ் ஆகிடும். அதெல்லாம் தண்ணி எல்லாம் ஓரம் கட்டி வச்ச பிறகு தான் இந்த நஜீஸ் எல்லாம் எடுத்த பிறகு தான் நம்ம எல்லாம் ஓரம் கட்டி வச்சிட வேண்டியது. ஓரம் கட்டி வச்சு அப்புறம் நம்ம மையத்தை உடனே குளிப்பாட்டு நீயத்தை வைக்கணும். நாளைக்கு எடுத்தீங்கன்னா பிரச்சனை சும்மாடு குளிப்பாட்டிக்கிற வேண்டியதான். குளிப்பாட்டுறது நீயத்தை வச்சு குளிப்பாட்டுறது ஃபர்லி, ஒழு செய்யறது சுண்ணத்து. சரியா, அப்போ முதல்ல தண்ணி ஊத்துறது வந்துக்கிட்டு வலது பக்கமா ஊற்றணும். இது மையத்துக்கு தான் கிடையாது, நம்மளுக்கு குளிப்பு கடமை ஆகணும். முதல் பக்கம் வலது பக்கம் ஊற்றணும், ரெண்டாவது இடது பக்கம் ஊற்றணும், மூணாவது தலையோடைய ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றி விட்டு தான் தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு அப்படியே தொடச்சி எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணணும். இதான் குளிப்பாட்டோட முறை. குளிப்பாட்டுறதுக்கு பொருள் வந்துக்கிட்டு அந்த இளந்தை இருக்கு இல்லையா, இளந்தையில கழுவி போடுறோமா இல்லையா, அது சுண்ணத்தான முறைகள். இந்த இளந்தைய வச்சு உடம்புல படுறது சுண்ணத்து முறை. சரியா, அதுக்கப்புறம் வந்து துருவாடை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சூடகம் சந்தனம் இந்த மாதிரி இதுகளை வச்சிருக்காங்க. சரியா, இதான் இதோடைய மெத்தடு தான்.
இல்லை மேல் தைரியமா இருக்கணும். இதோட குறைகளை வெளியில எடுத்து சொல்லக்கூடாது. ரொம்ப கையாளணும். நம்ம கை வந்துக்கிட்டு எக்காரணத்தை கொண்டு மர்மஸ்தானத்தில் கை படக்கூடாது. படுறது ஹராமாச்சு. புரியுதா? ரெண்டு கவுட்ட காலையும் ரெண்டு இழுத்து வச்சு அந்த துணியை தண்ணியை ஒரு பக்கமா தூக்கி விட்டு ஊற்றி விட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டா போதும். அது அழகாக நச்சு எல்லாமே வெளியேறிடும். அதில் அது கவனிக்க வேண்டியது. புண்ணுகள் இருக்கும்போது ரொம்ப பக்குவமா கையாளணும். ஒரு தேய்தேன்னு தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி துணிகள் வச்சுக்க வேண்டியது. அது குளிப்பாட்டுற ஆளுங்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி லேசாக தேய்ச்சிட்டா போதும். இதெல்லாம் முடிச்ச பிறகு மேலே துணியை போட்டு இப்படி ஒரு மேலே துணி குளிப்பாட்ட முடிஞ்சு மேலே துணியை போட்டுட்டு, ஏன்னா உள்ள துணி இருக்கு இல்லையா, அந்த உள்ள துணி இங்கே இப்படி மேலே துணி போட துணி இப்படி பிடிச்சிட்டு உள்ள துணி எப்படி இருக்கணும் எடுத்து ரெண்டு காலம் வச்சு இதை அப்படியே தொடச்சிட வேண்டியது. அது பின்னாடி எண்ணெய் எப்படி எடுத்து துடைக்கணுமோ துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் பஞ்சை வச்சு குளிப்பாட்டுறது ஒத்தப்படியாக இருக்கணும். அதான் சுண்ணத்து. ஏன்னா ஒரு ஆள் குளிப்பாட்டணும், இன்னொருத்தர் ஹெல்ப்பாக இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னொரு ஆள் தண்ணி எடுத்து கொடுக்கணும், இன்னொரு ஆள் தண்ணியை வடிச்சு விடணும். இப்படி ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கறது 5 பேர் நிற்கிறது சுண்ணத்து முறை. இதான் இந்த முறைகள். இதுக்குள்ள விளக்கு மற்ற லேடிஸ்ல சில விளக்குன்னு சொல்லுவாங்க. அது முடிய வந்துட்டு 3 சாட்டையை போடுறது, தண்ணி நம்ம நஜீஸ் குளிப்பாட்ட தண்ணி அதை விடாம இருக்கிறது. இப்படி சில இதுகளும் இருக்கு. இந்த மாணி மாப்பிள்ளோட பேருங்க கிதாபை யாரும் பார்த்திருக்கீங்களா? மாணி 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 கிதாபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஜனாசாவுடைய பாடத்துல அதுல இருக்கு. எல்லாம் மஸ்கராவா, ஐஷா சித்திகாவா, அர்சுல் ஜன்னாவா, மாநில பாருங்க மாப்பிள்ளோட இது பண்றது சொல்ல முடியும்.